ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகிறது டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் பை சார்லஸ் டிக்கன்ஸ். ஃபர்ஸ்ட் சார்லஸ் டிக்கன்ஸ் பற்றி பார்க்கலாம். இவர் ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் ரைட்டர் அண்ட் சோஷியல் கிரிட்டிக். இவரோட பீரியட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1812 1870. இவர் விக்டோரியன் ஈரால உள்ள கிரேட்டஸ்ட் நாவலிஸ்ட். டேல் ஆஃப் டூ சிட்டிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் நடக்கிற இன்சிடென்ட் பாரிஸ் அண்ட் லண்டனை கனெக்ட் பண்ணுது. இது பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்போ நடந்த இன்சிடென்ட். இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுறப்போ இயர் 1775. அப்போ பிரான்ஸ் அண்ட் இங்கிலாந்து ஃபுல்லாவுமே பீப்புள்ஸ் டிசீஸ் இதால சஃபர் ஆயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜெரி கிரென்ச்சருங்கிற ஒரு மேன் டெல்சன் பேங்க்ல ஒர்க் பண்றவரு டோவர் மெயில் கோச்சை ஸ்டாப் பண்ணி ஜார்விஸ் லாரிங்கிற ஒருத்தருக்கு ஒரு அர்ஜென்டான மெசேஜ் கொண்டு வருவாங்க. அந்த மெசேஜ் என்கிரிப்டட் ஃபார்ம்ல இருக்கும். என்கிரிப்டட் ஃபார்ம்னா அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதுல என்ன எழுதிருக்கோம்னா ரீகால்டு டு லைஃப் அப்படின்ட்டு. அப்ப அதுல அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு லேடி இந்த மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டோவர்ல லாரி லூசி மனட் அப்படிங்கிற ஒரு யங் ஆர்ஃபன் கேர்ளை மீட் பண்றாங்க. அப்ப அந்த யங் ஆர்ஃபன் கேர்ள்கிட்ட இருந்து அவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவங்க அப்பா ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு டாக்டர். இவ்வளவு நாளும் அவர் இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அவர் இப்போ பிரான்ஸ்ல இருக்காங்க அப்படின்ட்டு அவளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா சொல்லுவா. ஸோ இப்போ லாரி அவளை கூட்டிட்டு பாரிஸ்க்கு டிராவல் பண்றாங்க. அங்க டி ஃபார்கி அப்படிங்கிற ஒருத்தரை மீட் பண்றாங்க. அவர் டாக்டர் மனட்டோட ஃபார்மர் சர்வெண்ட். அவரு மனட்டை சேஃபா ஒரு கேரட்ல வச்சிருப்பாங்க. கேரட்னா ஒரு சின்ன ஆட்டிக் ரூம். மனட் 18 இயர்ஸா பிரிசன்ல இருந்திருப்பாங்க. ஸோ அவர் மென்டலா கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருப்பாரு. அவர் எப்பவுமே அவருடைய டைமை ஷூ மேக் பண்றதுலே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. பிரிசன்ல எப்பவும் ஷூ மேக் பண்ணி அது அவருக்கு ஒரு ஹாபியாவே ஆயிருக்கும். அப்ப லாரி இப்ப அவரோட டாக்டர் லூசிட்ட சொல்லுவாங்க, உன்னோட லவ்வும் டிவோஷனும் தான் உன்னோட அப்பாவை கியூர் பண்ணும். ஸோ நீ அவரை நல்லா டேக் கேர் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப இயர் 1780. இது ஒரு கோர்ட்ல சார்லஸ் டார்னே ட்ரீசன் கமிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரை அக்யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப அவரோட லாயர் ஸ்ட்ரைவர் ப்ளீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவரோட அசிஸ்டன்ட் நேம் சிட்னி கார்டன். சிட்னி கார்டன் சார்லஸ் டார்னே மாதிரி தான் அவரோட பிசிக்கல் அப்பியரன்சஸ் இருக்கும். சிட்னி கார்டன் பார்த்துக்கிட்டா அவர் ஒரு ட்ரங்கார்ட், எதுக்குமே யூஸ் ஆகாத ஆளுன்னு சொல்லலாம். இந்த கார்டன் அவரோட பிசிக்கல் அப்பியரன்சஸை வச்சு சார்லஸ் டார்னேயும் அவரை மாதிரி தான் இருக்காங்க, ஸோ இது யார் இந்த ட்ரெஸனை கமிட் பண்ணிருப்பாங்கன்ட்டு கரெக்டா சொல்ல முடியாது அப்படின்ட்டு கோர்ட்ல உள்ள எல்லாத்தையும் குழப்பி அந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சிருவாங்க. இந்த கேஸ லூசியும் அவளோட அப்பா டாக்டர் மனட்டும் பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு லூசி ரொம்ப சாரியா ஃபீல் பண்ணுவாங்க சார்லஸ் டார்னேய பார்த்து. அப்ப இத கார்டன் பார்த்திருப்பாங்க. அப்புறம் கேஸ் முடிஞ்ச பிறகு டார்னேய கார்டன் தான் கூட்டிட்டு போவாங்க. அப்ப டார்னே கிட்ட லூசி பத்தி கார்டன் ரொம்ப நல்ல விதமா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் பிரான்ஸ்ல நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்றாங்க. அங்க ஒரு குரூவலான ஆளு மார்க்யூஸ் எவ்ரமோண்டி இருக்காரு. அவரு பிரெஞ்சு அரிஸ்டோக்ரசி ஃபேமிலியில உள்ளவரு. அப்ப அவரு என்ன பண்றாருன்னா, அவரோட கேரியேஜை ஃபாஸ்டா டிரைவ் பண்ணி ஒரு பிளிபியன் சைல்டுக்கு மேல கேரியேஜை ஏத்திடுறாங்க. ஏத்திட்டும் அவர் அதுக்கு சாரியா ஃபீல் பண்ணல. அவரை திட்டிட்டே வீட்டுக்கு ஃபாஸ்டா ரிட்டர்ன் ஆயிடுறாரு. அவர் அவரோட நெஃப்யூ டார்னே இங்கிலாந்துல இருந்து வரனால ஃபாஸ்டா வந்திருப்பாங்க. அப்ப அன்னைக்கு நைட்டு டார்னே அவரோட ரொம்ப சண்டை போடுறாரு.
பிரெஞ்சு அரிஸ்டோக்ரஸியும் வேண்டாம், ஃபேமிலியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டே வந்து எவ்ரிமோண்டிய யாரோ வந்து கில் பண்ணிடுறாங்க. கில் பண்ணிட்டு அதுல ஒரு லெட்டர் விட்டுட்டு போறாங்க. அதுல என்ன எழுதிருக்குன்னா ஜாக்வஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்கு. 1 இயர் கழிச்சு டார்னே வந்து மனட் கிட்ட லூசிய மேரி பண்றதுக்காண்டி பெர்மிஷன் கேக்குறாரு. அப்ப அவர் சொல்றாரு, லூசி அக்செப்ட் பண்ணிட்டா அவருடைய ட்ரூ ஐடென்டிட்டிய மனட்டு கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கார்ட்டனும் லூசிய லவ் பண்ணுவாங்க. ஆனா கார்ட்டன் என்ன நினைப்பாங்கன்னா, அவனோட லைஃபே வந்து ஒரு ஒர்த்லெஸ்ஸா இருக்கு, ஸோ வந்து லூசி வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க மாட்டாங்க, அதனால டார்னே தான் வந்து கரெக்டான பர்சன் அப்படின்ட்டு கார்ட்டன் நினைக்கிறாங்க. அந்த நேரம் பாரிஸ்ல ஜான் பர்செட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ஸ்பை வந்து டிஃபார்கியோட ஒயின் ஷாப்க்கு வராங்க. அவர் வந்து இப்ப நடக்கிற இந்த ரெவல்யூஷனுக்கு ரீசன் யாரு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மேடம் டிஃபார்கியும் ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருப்பாங்க. அதுல சீக்ரெட்டா இந்த ரெவல்யூஷன்ஸ் பத்தி நிறைய இதெல்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. லூசியும் டார்னிய மேரி பண்றதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. அப்ப லண்டன்ல வச்சு மேரேஜ் நடக்கும். அப்ப அன்னைக்கு வெட்டிங் டே அன்னைக்கு மார்னிங் வந்து டார்னே வந்து அவரோட ஐடென்டிட்டி பத்தி மனட்ட சொல்லிடுவாங்க. அப்புறம் மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனட் வந்து மறுபடி அவர் வந்து கொஞ்சம் சிக் ஆயிடுறாரு. மறுபடி போய் ஷூஸ் மேக் பண்றாரு. அப்புறம் 9 டேஸ்க்கு அப்புறம் தான் அவர் ஓகே ஆகுறாரு. அதுக்கப்புறம் மறுபடி நியூலி வெட்டட் கப்பிளோட சேர்ந்து அவரும் ஹனிமூன் போறாரு. இப்போ கார்ட்டனும் டார்னேயும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்போ இயர் 1789 பிரெஞ்சு ரெவல்யூஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெவல்யூஷனரிஸ் வந்து எல்லா அரிஸ்டோக்ராட்ஸ் பீப்புளையும் கில் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ கேபலி அப்படிங்கிற ஒரு மேனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவர் வந்து எவர்மோண்டி எஸ்டேட்ல வந்து மெயின்டெனன்ஸ் மேனேஜரா இருக்காங்க. அப்ப அவர் வந்து 3 இயர்ஸ் கழிச்சு டார்னேக்கு லெட்டர் எழுதுறாங்க. ஸோ டார்னே வந்து ஓகே அவரை ஹெல்ப் பண்ணணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லி அவர் வந்து உடனே பிரான்ஸ்க்கு வராரு. அவரை பாரிஸ்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ உடனே லூசியும் மனட்டும் பாரிஸ் வராங்க. டார்னே வந்து 1 இயர் 3 மந்த்ஸாவே பிரிசன்ல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை ரிலீஸ் பண்றாங்க. பட் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு நைட்டே மறுபடியும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ வந்து ரீசன் என்னன்னா, டிஃபார்கியும் அவரோட ஒய்ஃபும் வந்து அவருக்கு மேல ஒரு கேஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ கார்ட்டன் வந்து பாரிஸ்க்கு வராங்க. பாரிஸ்க்கு வந்து அவர் வந்து ஜான் பர்செட் அவரோட ஹெல்ப்ப கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்த ஜான் பர்செட் உண்மையிலே யாருன்னா சாலமன் ப்ரோஸ். இவர் வந்து மிஸ் ப்ரோஸோட பிரதர். மிஸ் ப்ரோஸ் யாருன்னா லூசியோட ஒரு லாயலான சர்வெண்ட். டார்னேயோட ட்ரையல் அப்போ டிஃபார்கி வந்து ஒரு லெட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த லெட்டர் வந்து மனட்டோட ஓல்டு ஜெயில் ரூம்ல இருந்தது. அதுல மனட்டோட இம்ப்ரிசன்மெண்ட் பத்தி போட்டிருக்கோம். ஆக்சுவலா இயர்ஸ் முன்னாடி என்ன ஆச்சுதுன்னா, எவர்மோண்டி பிரதர்ஸ் வந்து ஒரு கேர்ளை ரேப் பண்ணி கில் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த தப்பை மறைக்கிறதுக்காண்டி மனட்டு கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஸோ மனட் வந்து அவங்க பண்ண தப்ப எக்ஸ்போஸ் பண்ணிருவாங்கன்ட்டு தான் அவருக்கு மேல தப்பான கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த கேஸ கேட்ட ஜூரி வந்து டார்னேக்கு அவர் ஆன்சிஸ்டர்ஸ் பண்ண தப்புக்காண்டி அவரை உடனே 24 ஹவர்ஸ்க்குள்ள ஹேங் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. அன்னைக்கு நைட் வந்து கார்ட்டன் வந்து மேடம் டிஃபார்கி பேசுறத வந்து கேட்பாரு. அவங்க வந்து லூசியையும் அவளோட டாட்டரையும் கில் பண்றதுக்கும் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே கார்ட்டன் என்ன பண்ணுவாங்கன்னா, மனட்டும் லூசி அப்புறம் அவளோட டாட்டர் எல்லாருமே அங்க இருந்து டிபார்ட் பண்றதுக்கு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்புறம் கார்ட்டன் பிரிசனுக்கு போய் டார்னேயை பார்த்து அவனை ட்ரிக் பண்ணி அவனோட க்ளோத்ஸை வாங்கி இவங்க போட்டுக்கிட்டு
ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி டார்னேய அன்கான்சியஸ் ஆக்கி பார்சடோட ஹெல்ப் வச்சு டார்னேயையும் அங்க இருந்து எஸ்கேப் ஆக வச்சிடுறாங்க. இப்போ மேடம் டிஃபார்கி வந்து லூசி இருந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க வந்து மிஸ் ப்ரோஸ் அவங்க இருக்கிறாங்க. அவங்க அவங்களோட கன் வச்சு மேடம் டிஃபார்கிய ஷூட் பண்ணி கில் பண்ணிடுறாங்க. இப்போ பாத்துக்கிட்டீங்கன்னா டார்னே, லூசி, அவங்களோட டாட்டர் டாக்டர் மனட் எல்லாருமே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கார்டன் வந்து இறந்துடுறாங்க. இப்ப நரேட்டர் வந்து ஸ்டோரி எப்படி எண்ட் பண்றாங்கன்னா, கார்டன் இறந்து அவனோட லைஃப்க்கு ஒரு மீனிங்ஃபுல்லா தேடிக்கிட்டாங்கன்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் தீம்ஸ் பத்தி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெசரக்ஷன். ரெசரக்ஷன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா அதை வெளியே கொண்டு வர்றது. இதுல பாத்துக்கிட்டோம்னா டாக்டர் மனட் வந்து ரொம்ப நாளாவுமே ஒரு பிரிசன்ல தான் இருப்பாங்க. அவங்களோட டாக்டர் தான் வெளியே உள்ள வேர்ல்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் தீம் வந்து செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் செல்ஃபிஷ்னஸ். இந்த ஸ்டோரியில உள்ள ஆன்டி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து செல்ஃபிஷா தான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப க்ரூவலா பிஹேவ் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஹீரோவோட ரோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாவுமே செல்ஃப் சாக்ரிஃபைஸா இருக்கும். அட் லாஸ்ட் அவங்களோட லைஃபே கொடுத்து அவங்க வந்து டார்னேயை காப்பாத்துவாங்க. நெக்ஸ்ட் தீம் ரெவல்யூஷன். இதுல ஃபுல்லாவுமே நம்ம பிரெஞ்சு அரிஸ்டோக்ரஸியோட க்ரூவல் பிஹேவியர்ஸையும் அவங்கள எதிர்த்து போராடுறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ சிட்னி கார்ட்டனோட கேரக்டரிஸ்டிக் பார்க்கலாம். சிட்னி கார்ட்டன் வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் மேன். ஏன்னா அவர் கோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டே ஒரு ட்ரங்கர்டா இருக்கனால. அதுக்கப்புறம் அஸ் எ சேவியர் அவர் எப்படி சார்லஸ் டார்னேய ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் சேவ் பண்ணாங்கிறத பார்க்கலாம். அப்புறம் அஸ் எ மெச்சூர் லவ்வர் எப்படி லூசி மனட்ட அவரால் ஹாப்பியா பார்க்க முடியாது அப்படிங்கிற ரீசன்னால அவரோட லவ்வ விட்டு கொடுப்பாரு. அஸ் எ சாக்ரிஃபைசர் லாஸ்டா டெத் அனௌன்ஸ் பண்ண பிறகும் சார்லஸ் டார்னேக்கு பதிலா அவர் பிரிசனுக்கு போய் அவர் இறக்குறதுனால அவர் ஒரு சாக்ரிஃபைசர்னு சொல்லலாம். அட் லாஸ்ட் ஹீஸ் த ஹீரோ. எல்லா ரோலையும் பார்த்தப்புறமா நம்ம வந்து சிட்னி கார்ட்டனோட ரோல் தான் ரொம்ப ஹீரோயிசமா இருக்கத பார்க்கலாம். சார்லஸ் டார்னேயோட கேரக்டரிஸ்டிக் பார்ப்போம். அஸ் எ ட்ரைட்டர், அவரோட ஃபர்ஸ்ட் சீன்லயே அவர் ஒரு ட்ரைட்டர் அப்படின்ட்டு அவரை அக்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அஸ் எ பிரெஞ்சு அரிஸ்டோக்ராட், அவரோட பேக்ரவுண்ட் ஃபேமிலி எல்லாமே பிரெஞ்சு அரிஸ்டோக்ரசி. அப்புறம் அஸ் எ லவ்வர், இதுல அவருக்கு லூசி மனட் மேல இருக்கிற லவ் பத்தி பார்க்கலாம். அஸ் எ கைண்ட் மேன், இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா எப்ப அவரோட சர்வெண்ட் வந்து அவருக்கு ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி லெட்டர் போடுறப்போ அவர் வந்து அவரோட சர்வெண்ட்டை சேவ் பண்றதுக்காண்டி போறது வந்து அவர் கைண்ட் மேன் அப்படிங்கிறத காட்டுது. லூசி மன்னட்டோட கேரக்டர் பத்தி பாக்குறோம். இதுல அவங்களுக்கு கொடுத்திருக்க ரோல் வந்து ஏஞ்சலிக் கேரக்டர், த ஒன்லி கேர்ள் கேரக்டர். அவங்க வந்து ஹீரோயின் ஆக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் லிவ்ட் அஸ் அ ஆர்ஃபன், அவங்களோட லைஃப் ஃபுல்லாவுமே அவங்க வந்து ஒரு ஆர்ஃபனா தான் வாழ்றாங்க. அப்புறம் டிவோட்டட் டாட்டர், இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு அவங்க எவ்வளவு ஒரு குட் டாட்டரா இருந்து அவங்கள டேக் கேர் பண்றாங்கன்ட்டு பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.